அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கான எமிஸ் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 10 இலக்க எமிஸ் ஐடி தான் வந்து இனிமேல் பயன்பாட்டில் இருக்க போகுது. 17 இலக்க எமிஸ் ஐடி வந்து விரைவில் வந்து நீக்க போகிறாங்க. அந்த 17 இலக்க எமிஸ் ஐடி வந்து பிற்கால தேவைகள் நலன் கருதி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கலாம் ஒரே கிளிக்கில். அதை எவ்வாறு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாரில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் ஸ்கூல் லாகின்ல இருக்கனால டேரெக்டாகவே எனக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் ஆனோடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸ் அப்படி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா நமக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நாமினல் ரோல் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நாமினல் ரோல் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத காலத்தை கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துற ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆகிரும் 1 or 2 செகண்ட்ஸில். இப்போ நம்ம கூகுள் சீட் மூலம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சீட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்த மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் இப்போ வந்து லிஸ்ட்டு நமக்கு ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூனிகோட் ஐடி அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த யூனிகோட் ஐடி நம்பரை அந்த இடத்துல வச்சுட்டு மேலே வந்து ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நகர்த்தினீங்க அப்படின்னா அந்த யூனிகோட் ஐடி வந்து ஃபுல்லாக நமக்கு வியூ ஆகும். மேலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. டிக் மார்க் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடலாம். பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் அண்ட் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருங்க. அதில் சேவேஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் சீட் உங்களுக்கு வரும். அதை வந்து நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தனா நமக்கு மெயில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயில் ஐடி காட்டும். அதில் மெயில் ஐடியில் எந்த மெயில் ஐடியில் சேவ் ஆகணுமோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கூகுள் சீட்லேயே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேவ் ஆயிரும். அதை நம்ம வந்து பிற்காலத்தில் நம்ம தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.